ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது எப்படி பானிபூரி பண்ணுறது அப்படின்றது. பானிபூரி பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம பூரிக்கு எப்படி செய்வோமோ அதுபோல் மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்னா இதுபோல் பரத்தணும். பரத்திட்டு இருக்குல்ல இந்த இதுபோல் ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏதாச்சும் உங்களுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ரவுண்டை அப்படியே ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு சைடு வழியே இதுபோல் நம்ம பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம உடனே இதை எண்ணெயில் இதை பண்ணணும். எண்ணெய் காய்ச்சதும் வானலில் இருக்கிற எண்ணெய் காய்ச்சதும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே இதை இப்படி நம்ம எடுத்துடலாம். தேவையில்லாத மாவை அடுத்து ரெண்டாவது செய்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம தேவையில்லாத மாவை எடுத்துகிட்டு இப்போ ரவுண்டாக இருக்குது. சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதை என்ன செய்யணும்னா அப்படியே நம்ம எண்ணெயில் தூக்கி போடும்போது அது அப்படியே பெருசாக அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு இது பொன்னிறமாக ஆகிறது வரையிலும் நம்ம இதை எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணி பொரிக்கணும். இப்போ இது போல் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நமக்கு பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம குழம்பு தயாரிக்கணும். இந்த பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. அப்புறம் இதை நம்ம என்ன செய்யணும்னா இப்படியே நம்ம மாற்றணும். இதுக்கு நம்ம குழம்பு தயாரிக்கணும். குழம்பு தயாரிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. இதில் ஸ்டார் ஃப்ரூட் எடுத்துருக்குறோம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் நல்ல சத்துள்ள ஒரு உணவு. அதை நம்ம இந்த குழம்பு தயாரிக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஒரு தக்காளி, இது பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், கல்லுப்பு, மிளகாய், மஞ்சள் பொடி, இதுபோல் ஒரு வெங்காயம், உங்களுக்கு என்ன தேவையோ அதுபோல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை பொடிச்சுக்கணும். எல்லாத்தையுமே பொடிச்சிட்டு வானலில் எண்ணெய் வச்சு தாளிச்சிட்டு குழம்பா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுபோல் நம்ம குழம்பு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த குழம்பு கூடால நம்ம என்ன செய்யலாம்னா அந்த பானிபூரியை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நமக்கு தேவையான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எக்கு பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்களா? தேங்க்ஸ்.